வணக்கம். நான் விஜய் ரவி பேசுறேன், டைரக்டர் ஏகேஎஸ் அகாடமி சேலம். இந்த பர்டிகுலர் வீடியோல பேப்பர் 3 சிஏ ஃபவுண்டேஷன்ல பேப்பர் 3 பிசினஸ் மேக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ட்ரெண்ட் அனாலிசிஸ் which will be helpful for your டிசம்பர் 2021 எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் சிஏ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ஸை வச்சுட்டு ஸோ சிஏ இன்ஸ்டியூட்லேருந்து கேட்டிருக்க 2011லேருந்தே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 10 இயர்ஸோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி கொஷின் பேப்பர்ஸோட ட்ரெண்டை வச்சுட்டு we are going to stipulate this. இதுலேருந்து நமக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ண போகிறது அப்படின்னா, நம்ம வந்து ஃபைனல் லேப்பில் இப்போ இருக்கோம். ஸோ இப்போ ஃபைனல் லேப் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு எந்த சாப்டர்ஸ்க்கு என்ன மாதிரி வெயிட்டேஜஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் அனாலிசிஸ் would be helpful. இப்போ பேப்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கான். ஸோ ஆஸ் யூ நோ, ஸோ பிஎம் தனியாக, லாஜிக்கல் ரீசனிங் தனியாக, பிஎஸ் தனியாக. ஸோ பிஎம் பிஸ்னஸ் மேக்ஸில் வந்து 40 மார்க்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ 40 மார்க்ஸ் இஸ் எ வெரி கிரிட்டிக்கல் கோஷன்ட். ஸோ நிறைய பேர் மேக்ஸ் லவ்விங் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. ஸோ 40 மார்க்ஸ் பிளேஸ் எ வெரி கிரிட்டிக்கல் ரோல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூ காட் 8 சாப்டர்ஸ். ஸோ இப்போ ரீசன்ட் 2021 எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்களுக்கு சில இதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2ல் மேட்ரிசஸ் அப்படிங்கிற ஒரு கோஷன்ட் இருக்காது. அதனால நம்மளோட ட்ரெண்ட் அனாலிசிஸ்லையும் நம்ம அதை எலிமினேட் பண்ணிட்டோம். இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்களோ அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் நம்மளோட ட்ரெண்ட் அனாலிசிஸில். ஸோ இப்போ பிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் சாப்டரில் மேட்ரிசஸ் நம்மளோட அனாலிசிஸில் இருக்காது. ஸோ as I already mentioned 2011லேருந்து பாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் ஜான் அண்ட் ஜூலை 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட we have got 11 years of அனாலிசிஸ் கோஷன்ட். அதை பேஸ் பண்ணி 11 இயர்ஸ், அதில் ஒவ்வொன்றுலையும் 2 attempts பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 22 attempts நம்ம வந்து இங்கே அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லெட் அஸ் கோ ஃப்ரம் சாப்டர் டு சாப்டர். அதுக்கப்புறம் I will share with you எதில் வெயிட்டேஜ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நான் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் தனியாகவும், இண்டிசஸ் தனியாகவும், லாகர்தம்ஸ் தனியாகவும். ஸோ இப்போ ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் அதிகமான வெயிட்டேஜ் அமையிறது. நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், இண்டிசஸ், லாகர்தம்ஸில் ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்க இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பார்ட்டுக்கு மட்டும்தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கு. இஃப் யூ could see the history, ஸோ லாஸ்ட் 1 2 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்லையும் கேட்டுட்டே இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 5 attempts பாருங்களேன், 2018லேருந்து 2019லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 1 3 3 3. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஆவரேஜாகவே ஒரு 3 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு சப் யூனிட்ஸில் நம்மளுக்கு அதிகமான மார்க்ஸ் அங்கே கிடைக்கிறது. ஸோ இது பிளேஸ் எ பிவட்டல் ரோல். சம்ஸ் எப்படி சார் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு வந்து அதில் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கேட்க முடியும். ஸோ சம் சார்ட் ஆஃப் லைக் இப்போ வந்துட்டு ஒரு அலாய் இருக்குது, இன்னொரு அலாயோட மிக்ஸ் ஆகுது. ஸோ அப்போட டோட்டல் ப்ரொபோர்ஷன் என்னவா இருக்க போகுது, ஆர்எல்ஸ் அந்த மிக்சர் கோஷன்ட்ல. ஸோ வாட்டரை வந்துட்டு மில்கோட ஆட் பண்ணுறாங்க அண்ட் தென் வாட்டரை திருப்பி இன்னொரு 4 liters ஆஃப் வாட்டர் ஹஸ் பீன் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் எ மிக்சர் containing water and milk. அதுக்கப்புறம் what will be the proportion, what will be the percentage of milk in the final solution. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கக்கூடியதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷன்ஸில் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸை எதிர்பார்க்கலாம். இல்லை சார் கொஞ்சம் ஈஸி கோவாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் பேப்பராக இருந்தால் எப்படி சார் இருக்கலாம் அப்படின்னா லைக் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி, இன்வர்ஸ் ரேஷியோஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸை பேஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் கேஸ் த கொஷின் பேப்பர் இஸ் லிட்டில் ஈஸி. இண்டிசஸ் அண்ட் லாகர்தம்ஸ் ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மார்க்காக தான் வரப்போகுது. ஸோ லாகர்தம்ஸ் ஹையஸ்ட் கொஷன்ட்டே பார்த்தீங்கன்னா 2013 நவம்பரில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேட்டர்னே இல்லை, இட் வாஸ் தென் சிபிடி. ஸோ பட் ஆனால் ஃபவுண்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் 2018லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்துட்டு 1 to 2 மார்க்ஸ் கேட்டுருக்காங்க லாகர்தம்ஸில். இண்டிசஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ நான் ஆவரேஜ் இந்த சாப்டர்ஸ்லேருந்து நம்மளால ஒரு 5 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரேஷியோஸ், ப்ரொபோர்ஷன்ஸ், இண்டிசஸ் அண்ட் லாகர்தம்ஸ்ங்கிற அந்த பர்டிகுலர் சாப்டர் நம்பர் 1லேருந்து. நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ், விச் இஸ் அகைன் வெரி ஈஸி கோ. நம்ம அல்ஜிப்ரா நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்மளோட 10th வரைக்குமாவது அட்லீஸ்ட் நம்ம படிச்சிருப்போம். 11th and 12th இன் கேஸ் மேக்ஸ் எடுக்காமல் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த அல்ஜிப்ரா தான் நம்ம இங்கே வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் வந்துட்டு we can expect only word problems.
அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸில் லாஸ்ட் ஒரு 3 அட்டம்ப்ட்ஸாக லைக் டிசம்பர் 2020 ஜான் அண்ட் ஜூலைல லீனியர் ஈக்குவேஷன்ஸில் கொஷின்ஸே கேட்கல. ஸோ பியூராக வந்துட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ்லேருந்தே நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் அஃப்கோர்ஸ் எதுவுமே பெருசாக ஒன்றும் ஹைலைட் ஆகலை. ஸோ மேபி ஒரு 1 மார்க் கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்லையும் கேட்டிருந்திருக்கலாம். பட் ஆனால் மெஜாரிட்டி த ஸ்கோப் அந்த செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா prime focus is only on quadratic equations. அந்த quadratic equationsலையும் sums எப்படி சார் இருக்கலாம்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மேபி ஒரு 4 மார்க்ஸில் மேபி ஒரு 1 மார்க் வேர்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்ஸை கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆர் ரூட்ஸ்க்கும் ஈக்குவேஷன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த ஆல்ஃபா பீட்டா ஆர் பி அண்ட் கியூ அங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸை வச்சுட்டு ஆர் சம்டைம்ஸ் எல்எம் வேரியபிளை மாற்றிடலாம். ஸோ அப்போ கொஞ்சம் டஃபாக கேட்குற மாதிரி இருந்தால் கூட ஸோ அதுலேருந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எல், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம்ங்கிற மாதிரி கூட நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் கேன் ஃபேக்டர் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் விச் நீங்கள் எக்ஸ்பெக்ட் இன் யுவர் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். பட் என்ன வெரி ஈஸி கோ, ரொம்ப ஈஸியாக நம்மளால இந்த பர்டிகுலர் சாப்டரை அப்ரோச் பண்ணிட முடியும். ப்ரொவைடட் வி allocate few minutes of time, say maybe ஒரு 60 to 70 minutes நம்ம allocate பண்ணுறோம்னு வைங்களேன் இந்த ஃபைனல் மொமெண்ட்ல. ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸே நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணிடும். ஸோ 70 minutes meaning 1 hour and 10 minutes allocation to your quadratic equations alone will fetch you somewhere close to ஒரு 3 to 4 marks உங்களுக்கு கிடைச்சிடும் ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல சொல்கிறேன். Then we get into our linear inequalities. அதில் பார்த்தோம்னா ஆவரேஜாகவே ஒரே ஒரு கொஷின் தான் எதிர்பார்க்கலாம். சில அட்டம்ப்ட்ஸில் கேட்கவே இல்லை. லைக் இஃப் யூ சி 2017 நவம்பரில் கேட்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி லீனியர் இன்இக்வாலிட்டிஸ்லேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆன் அன் ஆவரேஜ் ஒரே ஒரு சம். அந்த சம்மு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இன்இக்வாலிட்டி பேஸ்டு தான். ஸோ வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துடுவாங்க. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப், இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கொஷின் அமைய போகிறது உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கொஷின்ஸில் மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ அவுட். So it is purely on word problem மட்டும்தான் you can expect one question in your linear inequality. Next ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஒரு CA லைஃப்ல பார்க்கக்கூடிய ஒரு சாப்டர். ஸோ டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்டான டாபிக் அது. ஸோ கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்வேர் க்ளோஸ் டு ஒரு 13 மார்க்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் 12 to 13 மார்க்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு சாப்டர்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். தட் இஸ் வாட் அவர் ட்ரெண்ட் ஆல்சோ சேஸ். அதுலேயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து டிரைவ் ஆன அந்த கான்செப்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆன்விட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்விட்டியுமே பிளேஸ் எ பிவட்டல் ரோல். அதுவும் ஆன்விட்டியில் அப்ளிகேஷன் சம்ஸ் ரொம்ப ரொம்ப வைட்டலாக பார்க்குறாங்க இந்த லாஸ்ட் 5 அட்டம்ப்ஸாக. நான் மே 2019 தான் அந்த ஆன்விட்டியோட அப்ளிகேஷன் வைஸில் நிறைய சம்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இஃப் யூ see the past லைக் பிஃபோர் 2019 அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே ஹார்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7 to 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் தவிர 2011லேருந்து 2018 வரைக்கும் வெறும் 8 மார்க்ஸுக்கு தான் உங்கள் ஆன்விட்டி சம்ஸே இருந்தது. பட் ஆனால் இப்போ ட்ரெண்ட்ல பாருங்க. ஸோ அனதர் ஒரு 5 அட்டம்ப்ஸாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு யூ ஹவ் காட் 20 கொஷின்ஸ் வந்துட்டு அந்த 5 அட்டம்ப்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இட் விச் ஹஸ் ஆல்ரெடி ஓவர் டேக்கன் த பேசிக் ஆவரேஜ். ஸோ இப்போ ஆன்விட்டியில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆன்விட்டி இஸ் பியூர்லி ஆன் அப்ளிகேஷன் கோஷன்ட். ஆஸ் எ சிஏ நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால நீங்கள் ஆன்விட்டியில் அதிகமான வெயிட்டேஜ் கொடுங்க. தட் பிளேஸ் எ பிவட்டல் ரோல். ஏன்னா ஆன்விட்டி நீங்கள் படிச்சீங்கனாலே சொல்ல போனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட் புரிஞ்சிருந்தா தான் உங்களால் ஆன்விட்டியை ஆன்சர் பண்ணவே முடியும். பிகாஸ் உங்கள் ஃபார்முலாலே பார்த்தீங்கன்னா கூட ஸோ ஃபியூச்சர் வேல்யூ ப்ரெசென்ட் வேல்யூலாம் இட் இஸ் அகைன் ஃப்ரம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட்லேருந்து தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ யூ ஹவ் டு பே மோர் அட்டென்ஷன் ஆர் கிவ் மோர் அட்டென்ஷன் டு யுவர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேதர் தேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுலேருந்து ஆன்விட்டிக்கு அதிகமான இது கொடுங்க. ஆன்விட்டியில் பார்த்தீங்கன்னா சம்ஸ் எந்த மாதிரி சார் கேட்கலாம் அப்படின்னா பியூர்லி எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்ஸை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இன்கேஸ் யூ see a கொஷின் பேப்பர் ஷுட் பி வெரி ட்ரிக்கியாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்ஸாக தான் அமையணும் அப்படிங்கிறத மட்டும் நல்ல ட்ரிக்கியாக பார்த்துக்கோங்க. அதில் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா சம்திங் லைக் ஒரு மிஷினோட லீசிங் அவுட் ஆர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், பாண்ட் வேல்யூவேஷன், சம்டைம்ஸ் வந்து த கேகர் காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். ஸோ லாஸ்ட் டைம் இந்த ஜூலையில் தெர் வாஸ் அ கொஷின். அப்புறம் இந்த ஜிடிபியில் கூட ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபி அப்படின்னா என்ன, ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம டெரைவ் பண்ண முடியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன. ஸோ அப்போ இந்த எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கீழே நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஃபார்மட். அப்போ அதிலிருந்து தான் உங்களோட நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி நீங்கள் கால்குலேட்டாக பண்ண முடியும். அதே மாதிரி யூ ஹவ் டு ஆல்சோ திங்க் அபவுட் உங்கள் ஆன்விட்டியோட அப்ளிகேஷன் வைஸில் இந்த ஹவுசிங் லோன், அதுக்கப்புறம் இந்த சிங்கிங் ஃபண்ட்,
இதெல்லாம் வந்துட்டு பர்பச்சுவிட்டி இந்த தடவை கூட ஜூலை அட்டம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா பர்பச்சுவிட்டிலே ஒரு 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இட் இஸ் அகைன் ஆனுவட்டி அப்ளிகேஷன்ஸ் கீழே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வைட்டலாக பாருங்க. ஸோ கண்டிப்பாக 4th சாப்டர்லேருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் 12 to 13 மார்க்ஸ் இந்த December 2021ல. ஸோ வெரி வைட்டலான ஒரு சாப்டர். ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு சாப்டர் நம்பர் 4. So next comes chapter 5, permutations and combinations, which is on a very easy go. என்னோட சஜஷன் என்னன்னா, யூஸ்வலி ஐ யூஸ் டு டெல் டு மை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி ஆயிடும்னா, பர்முடேஷனா காம்பினேஷனா அப்படிங்கிறதுல கொஞ்சம் ட்ரிக்கியா ஃபீல் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் ஒன் கான்செப்ட் ரியலி வெல். லைக் இப்போ பர்முடேஷன் காம்பினேஷன் அப்படிங்கும் போது இன்கேஸ் ஐ பிக் காம்பினேஷன், ஸோ காம்பினேஷன் அப்படிங்கிறது பியூர்லி ஆன் செலெக்ஷன் கோஷன்ட். ஸோ அப்போ செலக்டிங்கில் பண்ணும்போது எனக்கு வந்து அங்கே ஆர்டர் இஸ் இம்மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த காம்பினேஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் சம்ஸுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக படிச்சுட்டோம் அப்படின்னா, லைக் இன்க்ளூடிங் யுவர் புக் பேக், in terms of picking, random picking, அரே இதில் வந்துட்டு இன்டர்வியூ பேனலில் பண்ணுறது, ஆர் கமிட்டி ஃபார்மேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் பார்ட்டுமே. ஏன் நான் காம்பினேஷன்ஸை சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ராபபிலிட்டி பார்ப்போம். ஸோ ப்ராபபிலிட்டியும் காம்பினேஷன்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அகெயின் ஃப்ரம் தி காம்பினேஷன் ஃப்ரண்ட் வேர் யூ வில் பி சம்மிங் அப் யுவர் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். அதனால் காம்பினேஷன்ஸை நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா we can also support in our permutations. அப்போ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, காம்பினேஷன்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே பர்முடேஷன் சம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ ஒரு சம்மை பார்த்தோன்னே இது கண்டிப்பாக காம்பினேஷன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ பர்முடேஷன்ஸே நீங்க படிக்காம போனா கூட, இன்கேஸ் அஃப்கோர்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர் த ஃபார்முலாஸ், நீங்க அந்த வேர்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு பார்க்காம போயிருந்தா கூட மற்ற டைப் ஆஃப் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பர்முடேஷன் ரிலேட்டடாக தான் வரும் அப்படிங்கிறது ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதான் என்னோட ஹிண்ட் டு ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்வேர் க்ளோஸ் டு ஒரு 4 to 5 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த பர்முடேஷன் காம்பினேஷன்ஸில் எதிர்பார்க்கலாம், ஈவன் இன் யுவர் December 2021 எக்ஸாம்ஸ். எக்ஸெப்ஷன் வாஸ் ஒன்லி ஆன் Jan 2021. ஏன்னா டிசம்பர் முடிச்ச உடனே அடுத்த அட்டம்ப்ட்ல கேட்டாங்க. ஸோ 6 மார்க்ஸ் கேட்டிருந்திருக்காங்க. பட் ஆனால் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 2011லேருந்து 21 வரைக்கும் எக்ஸ்க்ளூடிங் யுவர் Jan 2021 attempt, ஆவரேஜா யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்வேர் க்ளோஸ் டு ஒரு 4 மார்க்ஸ் 4 to 5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், விச் இஸ் பியூர்லி உங்க அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ அதில் ஆன் அன் ஆவரேஜ் ரொம்ப ஈஸி. ஸோ ஃபார்முலா வைஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போறீங்க, அண்ட் எவ்ரி திங் வில் பி அ டைரக்ட் கொஸ்டின். ஏன்னா திஸ் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ அவுட் உங்களோட லாஜிக்கல் ரீசனிங்ல. So you can even use this key for your number series, decoding and coding. அதில் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும், the sequence and series ஓட கான்செப்ட்ஸை. ஸோ வெரி கிரிட்டிக்கலான ஒரு டாபிக் அது, அண்ட் வெரி ஈஸி கோ டாபிக், வெரி சிமிலர் டு யுவர் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய அனதர் டாபிக். ஏன்னா டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன், ரெண்டே ஃபார்முலா தான் இருக்கு. ஒன் யூ ஹவ் டு ஃபைண்ட் த nth டேர்ம், அதுக்கப்புறம் சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஸோ அந்த 2 ஃபார்முலா வச்சுன்னு தான் உங்களை வந்து கொஸ்டின்ஸே கேட்க போறாங்க. இதில் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு பார்ட்டுமே இருக்காது. சில இன்ஃபரன்சஸை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரொவைடட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ யூ ஹவ் காட் யுவர் சம் ஆஃப் 5 டேர்ம்ஸ், அதே மாதிரி சம் ஆஃப் 4 டேர்ம்ஸ். அப்போ 2 இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும்னா விச் டேர்ம் யூ வில் பி கெட்டிங், be able to get your 4th term அப்படிங்கிற மாதிரி நம்மளால செக் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த பர்டிகுலர் கோஷன், ஸோ S5 minus S4 அப்படின்னா என்ன ரிசல்ட்டா வருது, ஸோ விச் டேர்ம் இஸ் தட் அப்படிங்கிற மாதிரி யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஜட்ஜ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபரன்சஸ் பார்ட். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து சம்ஸ் கேட்க முடியும். பட் டு நாட் வரி அபவுட் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், இட் வில் பி ஆல் டைரக்ட் கொஸ்டின்ஸ். டைரக்ட்னா லைக் டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் இருக்கும். there won't be any tricky questions involved in sequence and series. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 7th சாப்டர் செட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். ஸோ விச் இஸ் அகெயின் அ வெரி யூஸ்ஃபுல் டாபிக். நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கக்கூடிய அந்த செட்ஸ், டிமார்கன்ஸ் லா, வென் டயக்ராம்ஸ். ஸோ அதை ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ யூனியன் பி, அதில் ஒரு ஃபார்முலாஸ் அதுலேருந்து தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்ட் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அனதர் ஒரு 2 கொஸ்டின்ஸ் அண்டர் செட்ஸ். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி யூ கேன் எக்ஸ்பெக்ட் அனதர் 1 கொஸ்டின் ஃப்ரம் தட். ஸோ ஆன் ஆவரேஜ் அனதர் ஒரு 4 கொஸ்டின்ஸ், 4 to 5 மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஃப்ரம் யுவர் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் இப்போ ஜான்ல பார்த்தீங்க அப்படின்னா அவர் ட்ரெண்ட் அனாலிசிஸை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, 3 கொஸ்டின் தான் கேட்டாங்க. ஸோ பட் ஆனால் ஆவரேஜ் கண்டிப்பாக அங்கே கேட்குறாங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம்வேர் க்ளோஸ் டு ஒரு 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செட்ஸ் ஃபங்க்ஷன்ஸில். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா அதுவும் அங்கேயும் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் அமைய போகிறது.
வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய கிரிட்டிக்கலாக நீங்கள் வந்து அங்கே ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தெர் ஒன்ட் பி எனி அவுட் சைட் பாக்ஸ் வேறு எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ டேரெக்டாக அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸில் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன சொல்ல வரான்னு பாருங்கள், கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ செட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி என் ஆஃப் ஏ அலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும், என் ஆஃப் ஏ ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் ஆஃப் ஏ அப்படிங்கிறதுக்கும் என் ஆஃப் ஏ ஒன்லி அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. என் ஆஃப் ஏ அப்படின்னா மேபி அதர் செட்ஸோட இன்டர்செக்ஷனும் அங்கே இன்க்ளூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். என் ஆஃப் ஏ ஒன்லி அப்படின்னா அங்கே வெறும் ஏ மட்டும்தான், ஏ செட் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட மீனிங். ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். அண்ட் ப்ளீஸ் ரிலேட் டு யுவர் டிமார்கன்ஸ் லா, அடிஷனல் தியரம்ஸ் அண்ட் செட்ஸ், அந்த இதெல்லாம் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நல்லா குவிக்காக ரீகேப் பண்ணிக்கோங்க. தட் கிவ்ஸ் யூ அன் எட்ஜ் இன் யுவர் 7th யூனிட். அண்ட் நெக்ஸ்ட் 8th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டெகிரேஷன். ஸோ இன்டெகிரல் கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ ரொம்ப பயந்துண்டு இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் இது. ஸோ டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன். Many of my students they don't prefer this differentiation and integration, and few are school toppers la nariya per irukanga. So avangala vandittu they are like, sir kandipaga romba easy ana or chapter sir, differentiation enakku theriyum solittu. So na enna solven appadina usually to my students, anga permutation combinations mari dhaan, you pick any one, either differentiation or integration, adula nalla strong ah padichukonga. So in case I pick differentiation appadina, I would rather suggest to go for differentiation because it is again related. எக்கனாமிக்ஸ்ல கூட உங்களோட டிஃபரன்சியேஷனை நீங்கள யூஸ் பண்ணிக்க முடியும் டு கால்குலேட் யுவர் மார்ஜினல் காஸ்ட் ஆர் மார்ஜினல் ரெவன்யூ. ஆனால் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா டிஃபரன்சியேஷனை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் நம்ம சிஏ ஹிஸ்ட்ரிலையும் பாருங்க, டிஃபரன்சியேஷனுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க கம்பேர் டு யுவர் இன்டெகிரேஷன். ஸோ இன்டெகிரேஷனோட அப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி லிமிட்டட் இன் அவர் சிஏ லைஃப். டிஃபரன்சியேஷனாவது அட்லீஸ்ட் வி வில் பி யூசிங் இன் அவர் எக்கனாமிக் ஸ்டாண்ட் பாயிண்ட். பட் இன்டெகிரேஷனோட அப்ளிகேஷன் கொஞ்சம் கம்மி. ஸோ டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சம்ஸாக தான் இருக்கும். வேர்ட் ப்ராப்ளம்ஸாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி, ஆர் இந்த ஆவரேஜ் காஸ்ட் டோட்டல் காஸ்ட்டை பேஸ் பண்ணி, ஆர் ஆவரேஜ் ரெவன்யூ டோட்டல் ரெவன்யூ மார்ஜினல் ரெவன்யூ கால்குலேட் பண்ணுற மாதிரி டிஃபரன்சியேஷனில் உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு தே வில் பி ஆஸ்கிங் யூ டு டிஃபரன்ஷியேட் இட். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேஷனோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ட் ரிசல்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் பிளேஸ் எ பிவட்டல் ரோல். அண்ட் இன்டெகிரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, so integration is again a viewpoint wherein அதுக்கும் it is a reverse process of differentiation. அப்போ அந்த plus constant அப்படிங்கறத எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. that is where usually இந்த நான் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு கோஷன்ட் அங்கே தான் அமையிறது இன்டெகிரேஷன் படிக்கிறதுல. ஏன்னா டிஃபரன்சியேஷனோட அப்படியே உள்டாது. ஸோ அதனால ரிவர்ஸ் ப்ராசஸ். அதனால இன்டெகிரேஷனுக்கும் there are few basic properties. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் கோ வித் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ், ஜஸ்ட் லீட் த்ரூ இட். ஏன்னா ஈஸியாக சம்டைம்ஸ் வந்து ஒரு டெஃபினைட் இன்டெக்ரல் கேட்டுட்டு லாஸ்ட் ஜூலை அட்டெம்ப்ட்ல கூட பார்த்தீங்கன்னா there was one question on definite integral. ஸோ லிமிட்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் டேரெக்டாக உங்களுக்கு வந்து அதை இன்டெகிரேட் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ட்ரிக்கி கேட்காம ஈஸியான கொஷின்ஸ் இருந்ததுன்னா அதை ஏன் நம்ம விட்டுட்டு வரணும். ஸோ அதனால அந்த கொஷின்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிஎம்மோட என்டையர் சாப்டர் வைஸ் மார்க் பிரேக் டவுன் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் அகைன் எ ட்ரம்ப் கார்டு. பேப்பர் 3 ஓட அடிஷ்னல் கோஷன், பெரிய ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எல்ஆர், லாஜிக்கல் ரீசனிங். 20 மார்க்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் 40, 20 மார்க்ஸ் இந்த 4 சாப்டர்ல நம்மளால அதை பண்ணிட முடியும். அண்ட் இட் பியூர்லி ஆன் லாஜிக்கல் திங்கிங். ஸோ யூ ஹவ் காட் ஆல் தோஸ் 4. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2021 எக்ஸாம்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சாப்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க, சிலாகிசம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால தட் சாப்டர் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் அவர் அனாலிசிஸ். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 சாப்டர்ஸ், நம்பர் அண்ட் லெட்டர் சீரீஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், அஃப்கோர்ஸ் ஆட் மேன் அவுட் அதில் இருக்கு. அப்புறம் டைரக்ஷன் டெஸ்ட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பிளட் ரிலேஷன்ஸ், இது எல்லாமே கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அண்ட் நம்ம நிறைய இந்த குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி நமக்கு. ஸோ பட் ஆனால் லாஜிக்கலாக நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ட், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்பர் அண்ட் லெட்டர் சீரீஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஸோ அதில் இந்த பிளஸ் மைனஸ் ரேஷியோஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் அண்ட் லெட்டர் சீரீஸ் அமைய போகுது. ஸோ கோடிங் டீகோடிங், இட் இஸ் அகைன் ஒரு கோட் இருக்கும், அதுலேருந்து நம்ம வந்து ரீஃப்ரேம் பண்ணணும். ஸோ அது எதோட ரிலேட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அகைன் பியூர்லி ஆன் நம்பர் பார்ட். ஸோ இதுக்கு வந்து there are few tricks and few shortcuts which you have already learned தான் நான் நம்புறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கோங்க. அடிஷன் ரூல், மல்டிப்ளிகேஷன் ரூல், சம்டைம்ஸ் பிரைம் நம்பர் ரூல்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்போனன்ட் ரூல்னு இருக்கும் இந்த நம்பர் சீரீஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு.
அண்ட் அஃப்கோர்ஸ் சிலது வந்து டேரக்டாகவே நீங்கள் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன் அண்ட் ஒன் இன்ட்ராக்ஷன். ஸோ கோடிங் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஇ, அதுக்கு வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் இந்த ரிவர்ஸ் ஆர்டர் 5 4 3 2 1 ரிவர்ஸ் ஆர்டரில் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ எப்படி ரிலேட் ஆகுது, ஸோ அந்த பேசிஸில் யூ கேன் ஆல்வேஸ் செக் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் அண்ட் லெட்டர் சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட். ஆனால் டைரக்ஷன் டெஸ்ட்டுக்கு என்னோட சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, யூ ஹேவ் யுவர் ரஃப் பேப்பர், அதனால் ஸ்டார்ட் வித் யுவர் பென்னிங் டவுன். ஸோ என்ன மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்களோ, எந்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டென்ஸில் அப்படியே போங்க. டைரக்ஷன்ஸை மட்டும் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 8 டைரக்ஷன்ஸ். அப்புறம் நீங்கள் டயக்ராமேட்டிக்காக அதை ரெப்ரசென்ட் பண்ணிடுங்க. ஸோ டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா 2 டைப் தான் உங்களால் மேக்ஸிமம் கேட்க முடியும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு டேரெக்டாக வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் 5 மார்க்ஸ் ஆன் அன் ஆவரேஜ் டைரக்ஷன் டெஸ்ட்டில். அண்ட் திஸ் வாஸ் ரீசென்ட்லி இன்க்ளூடட் இன் யுவர் ஃபவுண்டேஷன். சிபிடியில் இது கிடையவே கிடையாது இந்த எல்லாரும் அப்படிங்கிற ஆப்ஷனே. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அகெயின் சர்க்குலர் பேட்டர்ன் ஆர் லீனியர் பேட்டர்ன் எந்த விதத்தில் இருக்காங்க, ஸோ லெஃப்ட் சைடாக இருந்தாங்களா ரைட் சைடாக இருக்காங்களா, அதில் இருக்கக்கூடிய ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்பயுமே வந்து ஒரு சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஹிண்ட்டுக்காக சொல்கிறேன், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் டிஃபால்ட்டாக வந்து எல்லாருமே சென்டரை நோக்கி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட டிஃபால்ட் பிரின்சிபல். அதுதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். மீனிங் தே வில் பி ஃபேஸிங் ஈச் அதர். ஸோ ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஹெட் ஃபேஸ் ஆகும். அதுதான் டிஃபால்ட்டான கொஷின்ஸ். அந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில். அண்ட் பிளட் ரிலேஷன்ஸும் அதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் ஹிண்ட் என்ன, சஜஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்கும் ஒரு 5 மார்க்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஒரு 4 to 5 மார்க்ஸ். ஆனால் ஹிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் த ஜெண்டர். கொஷின் என்ன கேட்டிருக்கோன்னா அந்த கொஷினோட ஜெண்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ அவுட் டு எலிமினேட் யுவர் ஆன்சர்ஸ் சம்டைம்ஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் மேலாக இருக்கா, 2 ஆப்ஷன் ஃபீமேலாக இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இன்கேஸ் உங்களோட ஐடென்டிஃபைடு ஜெண்டர், ஃபைனல் கொஸ்டினுக்கு ஐடென்டிஃபைட் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மேலில் வருது அப்படின்னா, தென் யூ கேன் எலிமினேட் தோஸ் 2 ஃபீமேல் ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் மேல் ஆப்ஷன்ஸில் மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சஜஷன் ஆன் பிளட் ரிலேஷன் ஷுட் பி லைக் யூ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த ஃபைனல் ஜெண்டர். இந்த கொஷினோட ஜெண்டர் என்னங்கிறத செக் பண்ணுங்க. டு நாட் வரி, லாஜிக்கல் ரீசனிங் வில் ஆல்வேஸ் பி அன் ஈஸி கொஷன். இட் ஷுட் பி அ கேக் வாக். ஆனால் ரொம்ப ஈஸியாக கேக் வாக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி எடுத்துக்கக்கூடாது, லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன். வெயிட்டேஜஸ் வந்துட்டு இதுக்கு நீங்கள் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. 20 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்கு, விச் வில் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. திஸ் இஸ் யூர்லி யுவர் ட்ரம்ப் கார்டு. ஸோ அதனால் இந்த ட்ரம்ப் கார்டை ப்ராப்பராக கரெக்டான டைமில் இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் வி கெட் இன் டு அவர் பிஎஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுலேயும் 40 மார்க்ஸ் கொஷன்ஸ். இன் கேஸ் வி ஆர் நாட் ஸோ ஃப்ரெண்ட்லி வித் மேக்ஸ் அப்படின்னா தென் வி கேன் ஸ்டிக் ஆன் டு அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் இருக்கக்கூடிய ட்ரிக்கி கொஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹவ் டு பே மோர் டைம். நிறைய டைம் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொடுக்கணும். நிறைய ஃபார்முலாஸ் கிடையாது, லாஜிக்கலாக நிறைய திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை கம்பேர்ட் டு யுவர் பிஸ்னஸ் மேக்ஸ். பட் ஆனால் நிறைய டைம் நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும். ஸோ அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த சாப்டர்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட் அஸ் கோ வித் சாப்டர் வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா, இட் இஸ் பியூர்லி அ தியரி ஓரியன்டட் சாப்டர் அண்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நிறைய ஆட்ரிபியூட்ஸ் பற்றி உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க முடியும். ஜான்வரியில் தான் ரொம்ப அதிகமாக கேட்டிருந்தாங்க, அதனால் அதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜூலையில் தென் தே கேம் அட் பார். 6 to 8 மார்க்ஸ் தான் அதில் இருந்தது. ஸோ தே கேம் அகைன் டு 8 மார்க்ஸ் கொஷன். ஸோ அப்போ அதே மாதிரி தான் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் அவர் டிசம்பர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ சம்வேர் க்ளோஸ் டு ஒரு 6 to 7 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா ஆட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி. அதே மாதிரி உங்களோட அந்த லெவல்ஸ் லைக் கிளாஸ் இன்டர்வல்ஸ்னா என்ன, கிளாஸ் விட்த்னா என்ன, கிளாஸ் லென்த், அண்ட் தென் உங்கள் ஃப்ரீக்வன்சி டென்சிட்டி, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸை வச்சுட்டு ஆர் விச் இஸ் த பெஸ்ட் மெஷர் டு ரெப்ரசன்ட் டயக்ராமேட்டிக்கலி, ஹிஸ்டோகிராமா, பார் சார்ட்டா, பை சார்ட்டா. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் கேட்க முடியும் அண்ட் பியூர்லி தியரி. நெக்ஸ்ட் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்பர்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரும் செகண்ட் சாப்டரும் சேர்த்தீங்க அப்படின்னாலே 22 மார்க்ஸ், 20 to 22 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்கும். பட் ஆனால் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்பர்ஷன் பிளேஸ் அ பிவட்டல் ரோல். ஸோ சம்வேர் க்ளோஸ் டு ஒரு 13 to 14 மார்க்ஸ் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் சாப்டரில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெரி சிமிலர் டு யுவர் பிஎம் டைம் வேல்யூ ஆஃப் மணி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்பர்ஷன் இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நிறைய அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஈஸி ஃபார்முலாஸ், மீன் மீடியன் மோட், டைரக்ட் ஃபார்முலா தான்.
நீங்க சப்ஸ்டியூட் தான் பண்ண போறீங்க. நோ ட்ரிக்கி கொஸ்டின்ஸ், டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன்ஸ், அதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். ஆனா இதுல என்ன பெரிய பார்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா you have to spend more time. அதனால நிறைய டைமரை வச்சுன்னு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் லேப் ஆஃப் திஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட், this will help you out to get a good mark under statistics component. So probability, as we already mentioned to our combinations பார்க்கும்போது probability பற்றி சின்னதாக உங்களுக்கு brief பண்ணியிருந்தேன். So probability அதே மாதிரி தான், you can expect somewhere close to 6 marks. நம்ம அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 6 வரைக்கும் அப்படியே இறங்கி இருக்கு. பட் ஆனால் ஆவரேஜாக பெருசாக ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ 6 மார்க்ஸ் நீங்கள் வந்து 5 to 6 மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ராபபிலிட்டியில். ப்ராபபிலிட்டின்னு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இட் இஸ் அகெயின் ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஆட் மேன் அவுட் மாதிரி, ஸோ ஆட்ஸ் அகேன்ஸ்ட், ஆட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப், டைரக்டாக கேட்டுடலாம். இல்லை கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கிட்ட கொண்டு போடலாம் சம்ஸ் எல்லாமே. அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியாக இருக்கலாம், அல்லது ஈஸி கொஷன்ட்டாக இருக்குன்னா இந்த டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன்ஸ் அதை நீங்கள் பார்க்க முடியும். பட் ஆனால் ஃபார்முலா ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரே தம்ப் ரூல் என்ன அப்படின்னா நியூமரேட்டரில் எப்பயுமே ஃபேவரபிள், டினாமினேட்டரில் எப்பயுமே அன்ஃபேவரபிள். அது வந்துட்டு டோட்டல் ஈவெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் அகேன்ஸ்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இது ரிவர்ஸில் போயிடுமே தவிர மற்றபடி எல்லா இடத்துலையும் உங்கள் தம்ப் ரூல் ஃபார் ப்ராபபிலிட்டி இஸ் லைக் யூ ஹவ் டு நியூமரேட்டர் இஸ் ஒன்லி யுவர் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ், அவ்வளோதான். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் அகெயின் a good interesting question. அதில் 3 டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ பைனாமியல், பாய்சான் அண்ட் தென் நார்மல். அதில் வெயிட்டேஜஸ் எதுக்கு அதிகமாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்கிரீட்டுக்கு. ஸோ மீனிங் உங்கள் பைனாமியலுக்கும் பாய்சானுக்கும் அதிகமான வெயிட்டேஜ் போகிறது. நார்மலில் லாஸ்ட் டைமும் சரி அதுக்கு பிஃபோர் அட்டெம்ப்ட் லைக் ஜான்வரி 21 டிசம்பர் 2020 கூட ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் நார்மலில். மற்றபடி நிறைய இருந்த இப்போ பார்த்தீங்கன்னா 7 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ டிசம்பர் 2020 அதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா செம்மர் பைனாமியலும் பாய்சானுமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 5 to 6 மார்க்ஸ் அதில் கேட்டுட்டாங்க. ஸோ நார்மலில் பெருசாக ஒன்றும் வெயிட்டேஜ் கொடுக்கல ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில். அப்போ நீங்களும் வெயிட்டேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஐ வுட் ராதர் சஜஸ்ட் யூ டு கிவ் வெயிட்டேஜ் ஃபார் யுவர் டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் அதுலேயும் டேரக்டாக தான் இருக்க போகுது. சார் ஒன்ட் பி எனி ட்ரிக்கி கொஷன்ஸ் இன்வால்வ், எல்லாமே டேரக்ட். லாஸ்ட் ஜூலை அட்டெம்ப்ட் கூட பீப்புள் வேர் லைக் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது ஃபீல் பண்ண ஒரு பட்சத்தில் கூட இந்த கொஷின்ஸ் எல்லாமே டைரக்டாக மட்டும்தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து அந்த கொஷினை பார்த்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் கொஷின்ஸை பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேனிக்கான சினாரியோனால அந்த கொஷின் பேப்பர் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருந்தாங்களே தவிர பட் வென் யூ எண்ட் அப் பார்த்ததுக்கு அப்புறமாக அடடா இது நம்ம பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற கொஷின்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தே ஃபீட்பேக் இருந்தது. ஸோ அதனால டு நாட் கெட் பேனிக். ஸோ ஈஸியாக நம்மளால அப்ரோச் பண்ணிட முடியும். And then another easy chapter, correlation and regression, very similar to our AP and GP progression மாதிரி. So correlation regression பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் direct formula substitutions, no tricky questions involved. Statistics பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே tricky questions கிடையாது, எல்லாமே டைரக்டாக தான் கேட்க போறாங்க. ஏன்னா அதில் ஃபார்முலா தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க. ஸோ தட்ஸ் பிளேஸ் அ பிவட்டல் ரோல். ஸோ தட் இஸ் அகைன் a good question. You can expect somewhere close to ஒரு 4 marks to 5 marks நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் correlation regression. And finally, index numbers. Index numbers and time series இருந்தது. So now they have eliminated or removed time series. அதனால we have only index numbers. ஆனால் நம்ம அனாலிசிஸ்ல டைம் சீரிஸ் கிடையாது. அப்போ இண்டெக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் தான். அப்போ இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா you have got this particular quotient wherein like 3 marks you can expect. ஏன்னா டோட்டல் வெயிட்டேஜ் அந்த 18th சாப்டருக்கு அதுதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அந்த 3 மார்க்ஸும் நம்ம இண்டெக்ஸ் நம்பர்ஸ்க்கே கொடுத்துடலாம். அப்போ இந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ்லேருந்து எப்படி சார் இருக்கும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கும். அந்த ஃபிஷர் ஃபார்முலா, பாஸ்டேஸ், லாஸ்பியர்ஸ் அந்த ஃபார்முலாவில் இருக்கும். ஆன் இந்த மார்ஷல் எட்ஜுவர்ஸ் அந்த ஃபார்முலாவில் இருக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க. வாட் இஸ் த ஐடியல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு கேட்கலாம், ஆர் குவான்டிட்டி இண்டெக்ஸ்ன்னு கேட்கலாம். அல்லது கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை கொடுத்துட்டு வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, என்ன பர்சன்டேஜில் மாற போகுது, வாட் இஸ் த ஆக்சுவல் வேஜ், வாட் இஸ் த ரியல் வேஜ்னு கேட்கலாம். ஸோ தட் இஸ் வேர் யுவர் இண்டெக்ஸ் நம்பர்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டைப்ஸ் தான் இருக்க போகுது. So this is again your consolidated version of your business statistics. இப்போ நான் ஃபைனல் நோட் உங்களோட நட்ஷெல்லா நான் வந்து இப்போ ஒரு சாப்டர்ஸ் இத்தனை பேசிட்டோம். பிஸ்னஸ் மேக்ஸ் பற்றி பேசணும், லாஜிக்கல் ரீசனிங் பற்றி பேசணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பேசணும். பட் ஆனால் நான் படிக்கணும் சார், இப்போ தான் சார் நான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன். நட்ஷெல் ப்ரிப்பரேஷன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டேன் சார், இப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா திஸ் ஷுட் பி யுவர் நட்ஷெல் வெயிட்டேஜ். நட்ஷெல் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி 5 சாப்டர் கீழே இருக்கக்கூடிய டேக்லைன் பார்த்துக்கோங்க. 5 chapters 40 marks. The key to pass 5 சாப்டர் நல்லா தரோவா படிச்சீங்கன்னா, அப்போ மற்ற சாப்டர்ஸை படிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, மற்ற சாப்டர்ஸும் நல்லா படிக்கணும். பட் ஆனால் 40 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த 5 சாப்டர் நல்ல ஒரு வெயிட்டேஜை கொடுத்தீங்க அப்படின்னா
ஈஸியான 40 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் வித் யுவர் thumb rule of your logical reasoning. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படியே கை கோத்துட்டு கூட்டிட்டு போகும். அப்போ இந்த 5 சாப்டர்ல தரோவா படிக்கணும். அப்படின்னா என்ன மீன் பண்றோம் அப்படின்னா வாட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மேபி ஆஸ், என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸா இருந்தாலும் நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். அப்போ நட்ஷெல்ல பாருங்க, டைம் வேல்யூ ஆஃப் மணி, சென்ட்ரல் டெண்டன்சி, ரேஷியோஸ், ப்ரொபோர்ஷன்ஸ், இண்டிசஸ், லாகர்தம்ஸ், ப்ராபபிலிட்டி, கோரிலேஷன், ரிக்ரெஷன். இந்த 5 சாப்டரை நீங்க வந்து நல்லா தரோவா படிங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியா ஃபீல் பண்றீங்க, சம்டைம்ஸ் ட்ரிக்கியா இருந்தது அப்படின்னா யூ கேன் ஈவன் டேக் உங்களோட ப்ராக்ரெஷன், உங்களோட ஏபிஜிபி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லையா சார் அப்படின்னா யூ கேன் ஈவன் டேக் பர்முடேஷன் காம்பினேஷன், எல்லாமே அதே சிமிலர் வெயிட்டேஜ் தான். நான் ஏன் ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டேன் அப்படின்னா இண்டிசஸ், லாகர்தம்ஸ் கொஞ்சம் ஈஸி நமக்கு. ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம அதுலேருந்து நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியான ப்ரிப்பரேஷனுக்காக நான் அந்த சாப்டர் எடுத்துனேன். ஸோ ஹூஎவர் இஸ் லைக் உங்களோட சாய்ஸ் கிட்ட நான் அதை விட்டுடுறேன். பட் அண்ட் நட்ஷெல் இந்த 5 சாப்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா பார்த்தீங்க அப்படின்னா அலாங் வித் யுவர் லாஜிக்கல் ரீசனிங் இது கண்டிப்பாக யூ கேன் ஸ்கோர் மோர் தேன் 40. தட் இஸ் ஃபார் டேம் ஷுர். லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹைலைட் என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் பேனிக் ஆகாதீங்க. நீங்க ஏற்கனவே நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ இட் இஸ் லைக் யூ ஷுட் நாட் பேனிக் இன் யுவர் எக்ஸாம் ஹால். தட் லாஸ்ட் ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனிக் ஆனீங்கன்னா படிச்சதும் மறந்து போயிடும். ஸோ லாஸ்ட் ஜூலை அட்டெம்ப்ட்ல நிறைய பேருக்கு மேக்ஸ்ல டஃபா ஃபீல் பண்ணதுக்கு காரணமே இந்த பேனிக்கான ஒரு சினாரியம் தான். ஸோ அந்த பேனிக்கே ஆகாதீங்க, நிதானமா அதுல பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் ஜஸ்ட் கோ த்ரூ தட் இன் டெப்தா பாருங்க, ஆர் அட்லீஸ்ட் ட்ரை டு அனலைஸ் ஆல் த 100 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட். 100 கொஸ்டின்ஸும் ஒரு தரம் படிச்சீங்கனால மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். பிகாஸ் அதே இது இப்போ நம்ம பார்த்தோம் இதே சீக்வன்ஸ்ல தான் இருக்குமா அப்படின்னா இதே சீக்வன்ஸ்ல இருக்காது. ஏன்னா அந்த பேட்டர்ன் வந்து மாறும். ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க ஐசிஐல இருந்து. ஸோ அப்போ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீட் த்ரூ ஆல் த 100 கொஸ்டின்ஸ் டைம் ஃப்ரேம் பண்ணும்போது, அண்ட் தென் பேனிக் ஆகாம ஈஸியஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். அண்ட் தென் ஸ்லோலி பிக் இன் டு யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஃபார் ஷியர் you can reap that success fruit. ஈஸியா நீங்க வந்து சக்சஸ் அச்சீவ் பண்ணிட முடியும். இட் இஸ் பியூர்லி ஹார்ட் ஒர்க் தட் பீட்ஸ் டேலண்ட். தட் இஸ் அவர் அகாடமியோட மோட்டோவே அது மட்டும்தான். ஸோ அதனால ப்ளீஸ் என்ஷூர் நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ திஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆல் த வெரி பெஸ்ட்.